தேங்க்யூ சார். நிஜமாலே இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் இந்த நாள் பேசினதுனால தான் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து சில பேர் நாங்கள் வந்து கௌரவப்படுத்துகிறோம்னு நினைக்கிறேங்க வாலண்டியர்ஸ். நீங்களே அந்த மொமெண்ட்டை கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் கூப்பிட்டு அப்படியே நடிக்கிற ஆர்வம் வந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் செலவாக சொல்ல மாட்டேன். ஓகே, அடுத்ததாக இந்த லிஸ்டில் கூப்பிட போகிறது யார் அப்படின்னு பார்த்தாங்க சங்கீதா அவர்கள். பார்த்தியா, நாங்களே போய் சாப்பிட்டுருக்கோம். இந்த சைட் மீடிங் பின்னாடி இப்போ வந்து வேலை செஞ்சு உழைச்சி ஓடா தேஞ்ச உடம்புவாங்களே, அது இவருக்கு தான் சார். விக்ரம் சார் நீங்கள் கொடுத்தா தான் சார் அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒத்துப்பாங்க அப்பார்ட்மெண்ட். சின்மயி மேடம் நீங்கள் இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. லோகேஷ் சோறு தண்ணி இல்லாமல் வேலை செஞ்சது இந்த உடம்புலே தெரியும். ஒன் ஆஃப் த கோர் மெம்பர் ஆஃப் சென்னை மைக்ரோ. தேங்க்யூ. அண்ட் அவங்க ஆஃபீஸை சென்னை மைக்ரோவுக்கு ஆஃபீஸாக கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க கரண்ட் பில் எல்லாத்தையும் நாங்கள் செலவு பண்ணி இந்த ஒரு வாரம் 10 நாள் வேலை செய்கிற இடம் தனியாக கொடுக்கறதுக்கே வேற ஒரு அவார்டு இருக்குது. ஆரஞ்சீவன் சார் பொண்ணு பிறந்திருக்கு நேத்திக்கு. சரி வந்து தொலைச்சிட்டார். இப்போவே சொல்லிடுறேன், என்டையர் சென்னை மைக்ரோ நான் இல்லைனா நடந்திருக்கும், சித்தார்த் இல்லைனா நடந்திருக்கும், சின்மய் இல்லைனா நடந்திருக்கும், ஆனால் மிஸ்டர் குபேந்தர் இல்லைனா நடந்திருக்காது. பேசின எல்லாரும் ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. அது தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கேரளா, கர்நாடகா, யூஎஸ்லேருந்து எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி இந்த மொத்த விஷயம் இன்னி வரைக்கும் வர இதுக்கப்புறம் போகிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரே மனுஷன் மிஸ்டர் குபேந்தர். அவருக்கு நேற்று குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமும் நேற்று எங்கள் கூட வேலை செஞ்சார். இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு மத்தியானத்துலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார். ஸோ குபேந்தர் நிஜமான நீங்கள் இல்லைனா எங்களால் எப்படி இந்த வேலை செஞ்சு தெரியல. ஒருவாள் நல்லாவே கை தரலாம். நிஜமான நீங்கள் டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். ஒரு பெரிய அவார்டு இருக்குது குபேந்தருக்குன்னு தனியாக கொடுக்குறது. மிஸ்டர் குபேந்தர் இதையும் அவர் தான் வாங்கினார். அவர் பேர் வண்டி நாங்கள் எழுதினோம். தேங்க்யூ மிஸ்டர் குபேந்தர். அண்ட் எங்களுக்கு எக்கச்சக்க சாமான் ஆயிடுச்சு. எங்கே வைக்கிறதுனே தெரியல. பிகேஃபோம் ஆஃபீஸில் இதுக்கப்புறம் வச்சா மைக் கூட வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சந்திர பிரகாஷ் இவருக்கு தாம்பரம் ஏரியாவில் கட் அவுட்டே வைக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இஸ் வெரி பாப்புலர். ஏன்னா இவர் பண்ண வேலை அப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு பெங்களூர்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 50 ட்ரக் சாமான் ஒரு கப்பல் அமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க இங்கே இருக்காங்க. செந்தில் குமரன் அண்ட் தேவதா ராஜு பெங்களூர்லேருந்து இதுக்காக வந்திருக்காங்க. செந்தில் குமரன் அண்ட் தேவதா ராஜு 50 லாரி சாமான் அமைச்சு வச்சிருக்காங்க. செந்தில் குமரன் 50 லாரி ஓனர். தேங்க்யூ. அண்ட் ஒரே வார்த்தை, நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்க வெரி காமன் எல்லாருமே ஐடியில் தான் இருக்கோம். எஃபியில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணதுனால ஒரு 5000 பேர் இருந்தாங்க. சரி ஒரு கார் லோன் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிக் போட்டு எஃபியில் ஷேர் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் என் வீடு ஃபுல்லாக ஆகிட்டேன். பக்கத்து வீட்டு பேச்சுலர்கிட்ட பேசி அவங்க வீடும் ஃபுல்லாகிடுச்சு. பேஸ்மெண்ட்டும் ஃபுல்லாகிடுச்சு. ஐயோ இதெல்லாம் இப்போ அனுப்பணுங்க, நம்ம இதுக்கு ரெடியாக இல்லையே. வாழ்க்கையில் ஒரு ட்ரக்கு கூட இது வரைக்கும் பேசுறதில்ல. அந்த மாதிரி எதுவுமே இன்வால்வ் இல்லைல்ல. ஒரே ஒரு பேரை மட்டும் தான் எங்களால் ட்ரஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சின்மயி. எந்த டைமாக இருக்கட்டும், 12 மணியாக இருக்கட்டும், 1 மணியாக இருக்கட்டும், நைட்டு 2 மணியாக இருக்கட்டும், சின்மயி திடீர்னு ஒரு 4 ட்ரக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, எங்கே அனுப்பணும் அப்படின்னு கேட்டால், நீ அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலி ஷி ரிசீவ்ட் ஆல் தட். அண்ட் சென்னை ஃபுல்லாக வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்களுக்கு சின்மயி மட்டும்தான். அதே மாதிரி கடலூர் அனுப்பிச்சதெல்லாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் உண்மையிலே நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. வி வுட் லைக் டு தேங்க் த ஹோல் டீம். இது ஃபுல் டீம் இருக்கும். என் டீமில் வந்து பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாம் வந்து ஐடியிலேருந்து வந்தவங்க தான். அங்கே மழை பெய்யல, நினச்சிருந்தா பப்புக்கு போயிருக்கலாம், இல்லை எங்கே வேணால் ட்ரிப்புக்கு போயிருக்கலாம். என் பேஸ்மெண்ட்டில் தரையில் உட்காந்து எல்லாம் பேக் போட்டுருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் மை டீம். தேங்க்யூ செந்தில்குமார். இப்போ உங்களுக்கு நெஞ்சு பேர் வச்சுருக்கார். ஓகே. அண்ட் இந்த மனுஷன் வந்து யார் அப்படின்னா 7 நாள் தேங்க்யூ காமராஜ். ஒரு சில வார்த்தைகள் பேச விட்டோன்னா அவர் வந்து பீப் சாங் மாதிரி ஆக்கி விட்டுருவாரு. அதனால் அவர் வேணாம். அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான மனுஷன்
who coordinated millions and millions of fans and across the globe. இவ்வளோ கைத்தட்டலும் ஒரே செகண்ட்ல போகணும்னா அவர்கிட்டே மைக் கொடுத்தா போதும். கண்ணன் சார், நீங்கள் பாட்டு நடிக்கிறது கேட்டீங்களா அந்த ஷூட்டில்? அவர் உங்ககிட்ட பேச சொல்கிறேன் சார். இந்த ஐடியா எதுக்கு யோசிச்சோன்னு நீங்கள் யோசிப்பீங்க. தேங்க்யூ கந்தன், நீங்கள் பண்ண சேவை நிஜமாலே அவர் தான் பேக் போன் ஆஃப் சென்னை மைக்ரோ. அண்ட் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு யாரையோ விட்டு நாங்கள் ஏதாவது இருக்கோம். நான் உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். சின்மயி இஸ் ஈக்குவலி அண்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர். ரோட்டில் இறங்கி எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிற செந்திலே நம்பிருக்காரு. ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். எங்களோட ட்ரஸ்ட்ல முக்கியமான ட்ரஸ்டி சின்மயி தான். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ற மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி சின்மயி தான். ஓகே, போட்டோ கண்டிஷன் சப்ளை. இவங்க மட்டும் இல்லாமல் இது 2 பேர் இங்கே வரல. அவங்க சார்பாக வந்து நானே வாங்கிக்கிறேன். ஒன்று, நானும் ரவுடிதான் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன். அவர் வந்து அவ்வளோ வேலை செஞ்சிருக்கார். மூட்டை தூக்கி ரோட்டில் சாக்கடையில் இறங்கி குச்சி வச்சு நான் குத்தும்போது பக்கத்தில் இன்னொரு குச்சி வச்சு குத்திடலாம். இப்போ அவரால் வர முடியல. அவருக்கு இருக்கிற அந்த மொமெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா அவங்க அம்மா இதை டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா இல்லை சும்மா சொன்னேன், டிவியே வராது. விக்னேஷ் சார், நீங்கள் கொடுத்தீங்கன்னா சார் நானும் ரவுடி தானே ஒரு படம் சூப்பராக இருக்கும் சார். அது வந்து சில ஆக்டர் நான் விக்னேஷ் நான் வந்து அவர்கிட்ட 3 தடவை பேசினேன். 3 தடவை அதை பற்றி சொல்ல நினைச்சு மறந்துட்டேன். ஏன்னா அதில் வந்து அவர் காமெடியில் நடந்தது, ரியல் லைஃப்பில் ஹீரோ இருக்காரு, மறந்துட்டேன். விக்னேஷ் ஃபேண்டாஸ்டிக் மூவி, ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். ஐ திங்க் அது சொன்னதான் கேட்கும்போது இஸ் another ஹீரோ. தேங்க்ஸ் விக்னேஷ். விக்னேஸ்வரன், என் பேர் ட்விட்டரில் வரலன்னு பொறாமப்பட்டு ஒரு மாதிரி கேட்டியே பார். இவ்வளோ பெரிய மேடையில் விக்ரம் அவர்களே சொல்லிட்டார். ஆனால் நிஜமாலே அவர் எதுவுமே எதிர்பார்க்காம 5 நாள் வேலை செஞ்சார். அவர் தொண்டை போயிடுச்சு, உடம்பெல்லாம் போயிடுச்சு. அவரு இன்னைக்கு போயிட்டார். இதை வாங்கிறதுக்கான ஒரு ஆள் இந்த வாலண்டியர் தான். வந்து நான் சொன்னேன் மழையில் 25 நிமிஷம் பால் பேக்கெட் யாராவது கொடுங்க குழந்தைக்கு வேணும்னு கேட்டது. சித்தார்த் நடிக்கிற ஜில் ஜங் ஜக் படத்தோட டைரக்டர் தீரஜ், அவர் ஹெட் பண்ண பசங்க தான். இதை போய் ரியல் லைஃப்ல 25 நிமிஷம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைக்கு பால் பாக்கெட் கொட்ட மழையில கழுத்து வரைக்கும் தண்ணியில் வாங்கி கொடுத்தார். தீரஜ் இல்லை சார். அதனால தீரஜை ஒரு டைரக்டராக அறிமுகப்படுத்த போற சித்தார்த்தியே கொடுத்துருங்க. தீரஜ் இங்கே வரல, ஏன்னா வரப்படாத மிரட்டி நான் தான் வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த மழையில் எங்களோட படம் தள்ளி போயிடுச்சு. எங்களோட விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோலாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு, சவுண்ட் ஸ்டுடியோ தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஸோ தீரஜோட லான்ச் வந்து எந்த மலையால் டிலே ஆச்சோ அந்த மலை மேலே கொஞ்சம் கூட கோவம் காட்டாமல் அந்த மலையோட பக்கத்துலேயே இருந்து he took care of all the people. He headed his own team of volunteers and ரெண்டு நைட் he was in a truck till 5 o'clock in the morning. இது வந்து பெரிய the biggest truck, 8 வீல் ட்ரக்கு. அது வந்து எங்களோட ஜில்ஜங் பசங்களோட ஃபுல் க்ரூ எல்லாருமே 23 வயசு பசங்க. டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர், என் கூட நடித்த பசங்க 23 வயசு பசங்க. கொஞ்சம் கூட தன்னோட பர்சனல் சேஃப்டி பற்றி யோசிக்காமல் அந்த 6 நாள் இவங்க வந்து எல்லா ட்ரக்லையும் வந்து டெலிவரிஸ் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் சென்னை. ஐம் வெரி ப்ரவுட் தட் தீஸ் பாய்ஸ் ஒர்க் வித் மீ. ஸோ திஸ் இஸ் ஃபார் மை டைரக்டர் தீரஜ் வைதி. தேங்க்யூ. சரிதான் லாஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் தைரியமாக இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்கான தைரியம் கொடுத்தவர். எங்கள் கூட அவ்வளோ வேலை செஞ்சவர். அவர் ஒன்றும் தனியாக வேலை செய்யல. முடிக்க போகிறது அவரோட பையனோட ஆடிட்டர் பிரசாந்த். உங்களுக்கு தனியான அவார்டு இருக்குது. அவ்வளோ காமன் கம்போஸ்டாக எங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்து எங்களுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணி அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணி இன்கம் டேக்ஸ் அதிகாரி எங்களை கேள்வி கேட்டார்னா இந்தாங்க சார் பேப்பர்னு எடுத்து நீட்டுற மாதிரி பேக்ரவுண்டில் வேலை பண்ண நீங்கள் தான் கடைசி அவார்டு வாங்க போகிற மனிதன். பிரசாந்த் நல்லவர் தான், கை தட்டலாங்க கொஞ்சம். பிரசாந்தோட ஒய்ஃப் வீடியோ வேற எடுக்கிறாங்க. அம்மா ஆனந்தத்தில் கூத்தாடுறாங்க. சரி, ஃபோன் நம்பர் கேட்கக்கூடாது சார்.